ஒரு பக்கத்தில் ஆட்குறிப்பு செய்த பிரேமதாஸ் அவர்கள் இன்னொரு பக்கத்தில் ஆட்களை கூட்டிக் கொண்டிருந்தார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் வறுமை ஒழிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த அரசாங்கமும் இந்த வரி விதிப்புகள்ல இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நிவாரணங்கள் என்கிற ஒரு அடிப்படையில எப்படியான வாய்ப்புகளை இவர்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? அருண்குமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு பாராளுமன்றத்தில் உரிய பலம் அளிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரிபவர்கள் மீதான் வரி விதிக்கப்படுவதை ஒழிய இலங்கை பொருளாதாரம் கிட்டத்தட்ட 60-70% வந்து முறைசாரா பொருளாதாரம், கண்ணுக்கு தெரியாத பொருளாதாரம். நாங்கள் முதலீட்டாளர்களை கவர வேண்டுமாக இருந்தால் நாட்டினுடைய இன பிரச்சனை சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் வந்து இன்னமும் ஒரு தலைமுறை நிலையில இருக்கிற போது இதை எப்படி அனுர அரசு என்பது கையாளும்? சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதி, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமர், மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமர். இந்த 2 காலகட்டத்திலே மிக மோசமான நெருக்கடியை இலங்கை சந்தித்தது. ஒரு 65 ஆண்டு காலம் இருக்கிற பிரச்சனையை ஒரு 1-2 வருஷத்துக்குள்ள நீங்கள் தீர்த்து வளமையை கொண்டு வாருங்கள் சொன்னா என்ன நடக்கும்? அகலங்கம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு அகலங்கன் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். சமகாலத்துக்கு தேவையான விடயங்களை உரையாடுகிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கும் இன்னும் ஒரு விடயம் சார்ந்து உரையாட போகிறோம். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இடையிலே சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இவை தொடர்பான விடயங்களை நாங்கள் ஊடகங்களின் வழியாக அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சந்திப்புகள், இவற்றின் பின் இருக்கக்கூடிய விடய பரப்புகள் நாட்டினுடைய பொருளாதார நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. இந்த பின்னணியிலே இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. அழைத்து வந்திருக்கிறோம் பேராசிரியர் கோபாலபிள்ளை அமர்தலிங்கம் அவர்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே இருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார். இணையவழியினூடாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நேரம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உயர் பிரதிநிதிகளுக்கும் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இடையிலே வந்து பல கட்ட சந்திப்புகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த குறித்த சந்திப்புகளுடைய பிரகாரம் இந்த IMFற்கும் ஸ்ரீலங்காவிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையினுடைய 3ஆம் கட்ட மீளாய்வுகளை செய்வது தொடர்பாக தான் முக்கியமான கவனத்தினை செலுத்தி இருப்பதாகவும் அவர்களோடு உரையாடி இருப்பதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வந்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் இவை தொடர்பான நகர்வுகள் கொஞ்சம் தாமதமாகும் என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த தேர்தலுக்கு பிற்பாடு, வர இருக்கிற தேர்தலுக்கு பிற்பாடு இந்த 3ஆம் கட்ட மீளாய்வுகள் நடைபெறுமாக இருந்தால் எவை பற்றியதாக இவை பிரதானப்படுத்தப்படும் என்பது உங்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கும்? முதலில் இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்குமான உறவு என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவருக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையிலான உறவு அல்ல. அது இலங்கை என்ற நாட்டுக்கும் சர்வதேச நாணய நிதியம் என்ற அமைப்புக்கும் இடையிலான உறவு. சர்வதேச நாணய நிதியத்தில் இலங்கை ஒரு அங்கத்துவ நாடு. எந்த நாட்டுக்கும், தன்னுடைய அங்கத்துவ நாட்டில் எந்த நாட்டிலையும் இந்த அந்நிய செலாவணி பற்றாக்குறை வந்தால் அதற்குரிய காரணங்களை ஆராய்ந்து அந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்ற ஆலோசனையும் கூறி நிதி உதவியும் செய்வதுதான் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய வளமை. அந்த வகையில் இலங்கை 16 தடவை பெற்று கடைசியாக 17வது தடவை சர்வதேச நாணய நிதியத்திடம் IMF உதவி பெற்றது. இந்த உதவி என்பது பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா உதவி 48 மாதங்களுக்கான $2.9 பில்லியன். அது பெரிய உதவி அல்ல. ஆனால் இலங்கை பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் கடுமையான வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம், அடுத்தது நீங்கள் வெளிநாட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியாத கட்டத்தில் இருக்கிறீர்கள், அப்ப நாங்கள் இந்த சீர்திருத்தங்களை செய்து உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் அதற்கேற்ப வழிமுறைக்கு கொண்டு வந்தால்தான் நீங்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்கலாம், மீளவும் கடன் பெறலாம் என்பதுதான் அந்த சுருக்கம். அந்த வகையிலே கடந்த அரசாங்கம் இந்த IMF உடனான உடன்படிக்கையை ஆரம்பித்து செய்து நிபந்தனைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுதுதான் இந்த தேர்தல் நடந்து ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் வந்து உடனடியாக ஆட்சி மாற்றம் வந்தபடியால் நாங்கள் புதிய ஜனாவுடன் பேச மாட்டோம், இலங்கையிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் எல்லாம் சொல்லவில்லை.
அவர்களுடைய கோரிக்கை என்ன? இலங்கையில் உள்ள பொருளாதார பிரச்சனைகளை, சில முக்கியமான பிரச்சனைகளை அவர்கள் அடையாளம் கண்டு சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, வருமானம் குறைவா இருக்கின்றது, செலவுகள் மிக மோசமா அதிகரித்து செல்கின்றன, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறையுங்கள். ஆகவே ஜனாதிபதியின் ஒரு கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்று சொன்னால், நாடு தேர்தலுக்கு போகும் பொழுது மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்ய இயலாது. குறிப்பாக இது அரசியல் பிரச்சனை. ஏன்னா மக்களுடைய ஆணை இல்லாமல் எந்த சீர்திருத்தத்தையும் செய்ய முடியாது. ஏஆர் ஜெயவர்தன போன, வேர்ல்ட் பேங்க் IMF உதவி பெற்றார். பிரேமதாஸ் அவர்கள் போனார், உதவி பெற்றார். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போனார், உதவி பெற்றார். ஆனால் இது சிக்கல் என்னென்று சொன்னால், IMF அந்த வரமுறைக்குள்ள நின்று கூடுதலாக IMF கோரிக்கைக்கு செவி சாய்த்தபடியால தான் அரசியல் ரீதியான அவருக்கு தோல்வி ஏற்பட்டது. ஆகவே இப்பொழுது IMF சொல்லலாம், தங்களுடைய வரமுறைக்குள்ள நின்று வருமானத்தை நீங்க அதிகரிக்க வேண்டும். ஆகவே அந்த வருமானத்தில் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தாமல் இலங்கை தாங்கள் இன்னொரு வகையில அந்த இலக்கை அடைய முற்படுகிறோம், உங்களுடைய இலக்கையிலிருந்து நாங்கள் வெளியே செல்லவில்லை, ஆனால் சில சீராக்கங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு IMF உடன்படத்தான் வேணும். ஆகவே அவ்வாறான திசையில் தான் ஜனாதிபதி பேசியிருப்பது போல் தெரிகின்றது. என்றால் தேர்தல் முடிந்த பிறகுதான் நாங்கள் சரியான சீர்திருத்தத்துக்கு செல்ல இயலும், சில மாற்றங்களை செய்ய போகிறோம். அப்படி IMF பிரதான வரை சட்டத்துக்குள் நின்று, வரமுறைக்குள்ள நின்று இலங்கை சில சீராக்கங்களை செய்யும் என்று சொன்னால் அது பெரிய பிரச்சனையா இருக்க போவதில்லை. இதே நேரத்தில் இன்னொரு விடயம் அங்கே அழுத்தி பேசப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வரிச்சுமையை குறைப்பது தொடர்பாக தான் மிக முக்கியமான கவனத்தினை செலுத்தி இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஊடகங்கள் இவற்றை வெளியிட்டு இருக்கின்றன. அதே நேரத்திலே இந்த அதிகளவான வரிச்சுமையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் தன்னுடைய அரசு கவனத்தில் எடுப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா? எப்படியான நிவாரணங்களை வழங்குவதற்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த புதிய அரசு முன்னகர்வுகளை மேற்கொள்ளும்? உண்மையிலேயே இலங்கையில வறுமை மிக மோசமா இருக்கின்றது. 2016 ஆண்டு வரைக்கும் குறைஞ்சு கொண்டிருந்த வறுமை 2016-19 ஆண்டு இடையில 3 வருஷத்துக்கு இடையில கடுமையாக அதிகரிச்சிருக்குது. நாட்டுல 25% மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். இதை சாதாரணமாக கடந்து செல்ல இயலாது. இங்கே நான் பிரேமதாசா அவர்கள் செயற்பட்ட விதத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரேமதாசா அவர்கள் 90-91 காலங்கள்ல சர்வதேச நாணயத்திடம் போகிற அவர்கள் நிபந்தனை விதிக்கிறார்கள், நீங்கள் அரச உடமையான சில சொத்துக்களை தனியார் மயப்படுத்த வேண்டும். ஏன்னா அது அரசாங்கத்து சுமையா இருக்கின்றது. போக்குவரத்து துறை, தொலைத்தொடர் துறை எல்லாம் அவர் தனியார் மயப்படுத்தினார். அதே நேரம் அவர்கள் இன்னும் பல விஷயங்களை சொன்னார்கள். சொன்னால் அரச ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நீங்கள் அவற்றை குறைக்க வேண்டும். அப்ப அவர் விருப்பமுடனான ஓய்வு பெறுதலை அறிவித்தார். பலர் ஓய்வு பெற்று சென்றார்கள். IMF நிபந்தனையை நிறைவேற்றிய அதே வேளை அவர் இன்னொரு வேலையும் செய்தார். IMF சொல்லுது நீங்க அரச ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது, குறையுங்கண்டு அவர் 1000 ரூபாய்க்கு ஜனசேவிய டீச்சிங் கொண்டு வந்தார். இளைஞர்கள் யுவதிகளுக்கு 1000 ரூபாய்க்கு வேலை கொடுத்தார். அவர் சொன்ன காரணம், வறுமை முத்திரை, ஜனசேவிய முத்திரை வைத்திருப்பவர்களுக்கு நான் வறுமை ஒழிப்பதற்காக இதை செய்கிறேன். IMF ஒன்றுமே செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப IMF பிரச்சனை வறுமையை குறைக்க வேணும், நான் இதை செய்கிறேன் சொன்ன போது IMF ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு பக்கத்துல ஆட்குறிப்பு செய்த பிரேமதாஸ் அவர்கள் இன்னொரு பக்கத்துல ஆட்களை கூட்டிக் கொண்டிருந்தார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் வறுமை ஒழிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த அரசாங்கமும் நாங்கள் வறுமை ஒழிப்பதற்கு சில சீராக்கங்களை செய்ய வேண்டி வரும். இப்ப உதாரணமா சொல்ல போனால் IMF சொன்ன ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு கூறினால் அதோட பாரதூர தன்மை உங்களுக்கு தெரியும். எங்க நாட்டிலும் முதன்மை நிலுவை என்று ஒன்று இருக்கின்றது. முதன்மை நிலுவை என்பது மொத்த வருமானத்திற்கும் நடைமுறை செலவுக்கும் இடையிலான வித்தியாசம். இந்த நடைமுறை செலவு என்பது வட்டி கொடுப்பனவும் சேர்ந்ததான் நடைமுறை செலவு. ஆனா இங்கே வட்டி கொடுப்பனவு தவிர்ந்த நடைமுறை செலவு எடுத்துக்கொண்டால் இது 65 வருஷமாக இது எதிர்கணி இதுல இருக்கின்றது. அப்ப எங்களுடைய மொத்த வருமானம் வட்டி கொடுப்பனவு இல்லாத நடைமுறை செலவுக்கே போதுமானது அல்ல. அப்ப வட்டி கொடுப்பனவுக்கு பணம் தேட வேண்டும், நடைமுறை செலவில் ஒரு பகுதிக்கு பணத்தை தேட வேண்டும், மூலதன செலவுக்கு முற்றாக பணத்தை தேட வேண்டும். ஆகவே கடன் பட்டு கொண்டிருந்தது இலங்கை. இது 65 ஆண்டுகால பிரச்சனை. IMF சொன்னது இந்த பிரச்சனையை 1 வருஷத்துக்குள்ள தீருங்கள் என்று. அதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இது மாபெரும் தவறு. அதாவது கால அவகாசம் கேட்டிருக்க வேண்டும். ஒரு 65 ஆண்டு காலம் இருக்கிற பிரச்சனையை ஒரு 1-2 வருஷத்துக்குள்ள நீங்கள் தீர்த்து வளமையை கொண்டு வாருங்கள் சொன்னா என்ன நடக்கும்? செலவு வெட்டு விழும் போது வறிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனாலதான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக தோல்வி அடைந்தது. பொருளாதார ரீதியாக வெற்றி அடைந்திருந்தாலும் அரசியல் ரீதியாக தோல்வி அடைந்தது காரணம் என்று சொன்னால் அது வறுமை மக்களை பாதித்தது, வரி அதிகரிப்பு மக்களை பாதித்தது. புலம்பெயர தொடங்கினார்கள் தொழில்நுட்பவியலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், பல்கலை விரிவுரையாளர்கள் எல்லாம். ஆகவே ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது வேறு திசையிலும்
வரி வேறு திசையிலும் செல்ல இயலாது. ஆகவே ரெண்டும் ஒரே திசையில் செல்ல வேண்டும். ஆகவே IMF ஒரு ரெடிமேட் பாலிசி, மேல் நாடுகளில் உள்ள பாலிசியை இங்க கொண்டு வந்து அமுல்படுத்த முற்பட்டதுதான் இந்த தவறுக்கு காரணம். பொருளியலில் நாங்கள் சொல்லுவோம், மழை பெய்யும் போது கூரையை பிரிக்க கூடாது. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், நெருக்கடியான காலகட்டத்தில் வரி அதிகரிக்க கூடாது, செலவுகளை குறைக்க கூடாது என்பது பொருளியல்ல விதி. கொஞ்சம் மழை முடிந்த பிறகுதான் அதை செய்ய வேண்டும். அதாவது நெருக்கடி தீர்ந்த பிறகு. இது நாடு மிக மோசமான நெருக்கடி, கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்ட நாடு, மிக மோசமான நெருக்கடியில் இருக்கக்குள்ள வரிகளை அதிகரிங்கள், கடுமையாக செலவுகளை குறையுங்கள் சொன்ன போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா மக்கள் தான் அந்த சுமையை சுமந்தார்கள். இதெல்லாம் அந்த தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு IMF நிபந்தனைகளையும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும். அதே நேரம் மக்களுக்கு சுமை வராமையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், படிப்படியாக அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பொருளியலாளர்களுடைய வேண்டுதலா இருக்கின்றது. வேண்டுதலாக இருக்கிறது. அதே நேரத்தில் எப்படியான வாய்ப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம்? அதாவது இந்த வரி விதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நிவாரணங்கள் என்கிற ஒரு அடிப்படையில் எப்படியான வாய்ப்புகளை இவர்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? உண்மையிலேயே இந்த வெட் 18% என்பது பொருட்களின் விலை அதிகரிச்சிருக்குது கடுமையாக. அதனாலதான் வறுமை கூடியிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்ப இப்பொழுது இலங்கையில வரியில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு கண்ணுக்கு தெரிபவர்கள் மீதான் வரி விதிக்கப்படுதே ஒழிய, இலங்கை பொருளாதாரம் கிட்டத்தட்ட 60-70% முறைசாரா பொருளாதாரம், கண்ணுக்கு தெரியாத பொருளாதாரம். ஆகவே இலங்கையில வரி தளம் விரிவாக்கப்பட வேண்டும், சாத்தியமான வரி செலுத்துறவர்கள்லாம் உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கு முறையான திட்டங்கள் வேணும். ஆனால் இதை கடந்த கால அரசாங்கம் செய்யவில்லை. உலகத்திலேயே இந்த வரிமுறைமை சரியா கையாளாத நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கின்றது. எங்களோட வரிமுறைமை உகண்டாவை விட, கென்யாவை விட, எஸ்டோனியாவை விட எல்லாம் மோசமா இருக்கின்றது. இந்தியாவை விட மோசமா இருக்கின்றது. நேபாளை விட மோசமா இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை விட்டு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் மீது கடுமையான வரி விதிக்கும் போது அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஆகவே நிச்சயமாக வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். வரி செலுத்தாமல் பலர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் படிப்படியாக வரித்தளத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதுக்கு டிஜிட்டலைசேஷனுக்கு இந்தியாவை போல இலங்கை போக வேண்டும். அதை செய்யும் போது ஒருவருக்குமே சுமை வராது. ஜெயாலஜாவத்தின செய்த போது மக்கள் கொதித்தளவில்லை, பிரேமதாசா செய்த போது மக்கள் கொதித்தளவில்லை. ஆகவே மக்களுக்கு சுமை இல்லாத வகையில இந்த IMF இணைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, உங்களுக்கு தெரியும், தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பொதுவாக மக்களிடத்தில் ஒரு கருத்து நிலவியது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்தால் இங்கே பொருளாதார குறிகாட்டிகளே பாரிய அளவு மாற்றங்கள் ஏற்படும், ஒரு வீழ்ச்சி நிலை உடனடியாக சடுதியாக ஏற்படும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருந்து, சாதாரணமாக சொல்ல போனால் பெட்ரோலுக்கு நாங்கள் லைனில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு சாதாரண கருத்தில் இருந்து இந்த குறிகாட்டிகளை அளவிடுகிற ஒரு மனநிலை மக்களிடத்தில் இருந்தது. ஆனால் நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த நிலைமைகள் மக்கள் எதிர்பார்த்ததை போன்று சடுதியாக வீழ்ச்சியை காணவில்லை. ஆனால் ஓரளவுக்கு ஒரு மென்போக்கிலே காணப்படுகிற நிலைமையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? உண்மையிலே நீங்க சொல்வது ஒரு வகையில சரி. ஏன்னா இலங்கை ஒரு பிரதம மந்திரி அந்த மாதிரி முறை, இந்தியா மாதிரி ஒரு அல்லது எங்களோட பழைய 74 ஆண்டுக்கு முறை இருந்த பிரதம மந்திரியை தலைவராக கொண்ட ஆட்சி முறையா இருந்திருந்தால், ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாயிருக்கும். அந்த இலங்கையில் இருக்கிற ஆட்சி செயல்முறை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உடைய ஆட்சி முறை. அவர் வெற்றி பெற்ற பிறகு இப்பொழுது அவரை பதவி நீக்கம் செய்ய இயலாது. 5 வருஷத்துக்கு அவர் ஜனாதிபதியா இருக்க போகிறார். அவை பார்லிமெண்ட் தேர்தலே மக்களுக்கு தெரியும், ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராக இருந்த காலத்தில் பிரச்சனை வரவில்லை. ஆனால் 2 பேர் வேறு வேறு கட்சிகளை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக ஒருவரும் பிரதமராக ஒருவரும் இந்த காலத்தில் பிரச்சனை வந்திருக்கு. சந்திரிகாமையார் ஜனாதிபதி, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமர். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமர். இந்த 2 காலகட்டத்திலே மிக மோசமான நெருக்கடியை இலங்கை சந்தித்தது. அது மக்களுக்கு தெரியும். ஆக இப்பொழுது அருண்குமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு பாராளுமன்றத்தில் உரிய பலம் அளிக்காவிட்டால் மிகவும் நெருக்கடிக்கு நோக்கி நாடு தள்ளப்படும் என்பதை பலர் பேச தொடங்கிவிட்டார்கள். ஆகவே ஒரு உறுதிநிலை தெளிவாக வந்துவிட்டது. பாராளுமன்ற தேர்தலும் அவர்கள் இலகுவாக வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற செய்தி எல்லோரிடமும் பதிந்தபடியால தான் இந்த பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கல. அதே நேரம் அரசாங்கத்துடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் ஓரளவுக்கு ஊழலை ஒழிப்பதாகவும், வெளிப்படைத்தன்மையை பேணுவதாகவும், வகை கூறுவதாகவும், பொறுப்பு கூறுவதாகவும் ஒரு பல்வேறுபட்ட உறுதியான சமிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன.
ஆகவே அது எல்லோருக்குமே ஒரு ஏற்புடைய விஷயம். ஆகவே இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று பொருளாதாரம் ஒரு ஒரே திசையில் செல்லும் என்பதை பலர் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் தான் எங்களை போன்றவர்கள் அவருடைய பொருளாதார கொள்கை என்ன, பொருளாதாரம் எந்த திசையில் செல்ல போகிறது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போது வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டி ஏதாவது இருக்கின்றது. ஆனால் நீங்க சொல்வது போல ஒரு கிழமைக்குள்ள நடந்த விஷயத்தை பார்க்கும்போது பொருளாதாரம் பாரிய தளம்பல்களை எதிர்நோக்கவில்லை. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்தது போல தெரிகின்றது. உண்மை. கள நிலவரங்களை பார்க்கிறது நீங்கள் குறிப்பிடுகிற அந்த விடயங்களோடு ஒத்துப்போகக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வருகின்ற வரவு செலவு திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த நகர்வுகளை குறிப்பிட முடியும் அல்லது ஓரளவுக்கு எதிர்ப்பு கூற முடியும் என்பதும் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக ஒரு அரசு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்குள்ளே அந்த அரசு எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் அவர்களுடைய அந்த பொருளாதார நகர்வுகள் அடுத்து வரப்போகிற ஆண்டுகளை தீர்மானிக்கும் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அரசு ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த முடிவுகளை எப்படி இந்த பாராளுமன்ற தேர்தல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் பாதிப்புகளை செலுத்துமா அல்லது தன்னுடைய செல்வாக்குகளை எப்படி செலுத்தும்? உண்மையிலேயே அவர்களுடைய இப்போ அவங்க பெரிய பெரிய விஷயங்களை செய்ய முடியாத இடத்தில் இருக்கிறார் என்று அவர்களுக்கு 4 பேர் தான் அந்த அமைச்சர்களை பங்கிட்டு இருக்கிறார்கள். அப்ப அது உண்மையா செயற்படையில்லாத நிலைமை. ஒரு தற்காலிகமாகத்தான் அவர்கள் அமைச்சுகளை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பாரிய சவாலாக அவங்களுக்கு அமைந்திருக்கும். ஒரு குறுகிய காலத்துக்குள்ள மிகப்பெரிய பணியாற்ற வேண்டிய கட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் ஆட்சியில் இருக்கவில்லை. ஒரு அரசாங்கத்தை நடத்தாதவர்கள் மிக குறுகிய காலத்துல பல கட்டமைப்புகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. இதே நேரம் அவர்கள் உள்நாட்டை கையாள வேண்டி இருக்கின்றது. ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட கட்சிகள் நன்கு 76 ஆண்டு காலம் ஸ்தாபிக்கப்பட்ட ஆட்சி செயல்முறையில் இருந்த கட்சிகளை சமாளிக்க வேண்டியதா இருக்குது. வெளி உலகத்தை குறிப்பாக இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற முக்கியமான நாடுகளை அவர்கள் சமாளிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ள அவர்கள் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும்போது இந்த வரப்போற நாட்களுக்குள்ள அவர்கள் செய்ய போற சில விடயங்கள், வெளிப்படுத்த போற சில விடயங்கள் தான் அவருடைய பாராளுமன்ற வெற்றியை தீர்மானிக்க போகின்றது. ஆகவே 76 ஆண்டு கால பிரச்சனையை ஒரு கிழமைக்குள்ள தீர்க்க வேண்டும் என்று பல விரும்புவதும் எனக்கு தெரிகின்றது. ஆனால் அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. சட்டங்கள் இருக்கின்றன. பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு 3/2 பெரும்பான்மை வந்தால் தான் அரசியலமைப்பை திருத்தலாம். அதுக்கெல்லாம் காலம் தேவைப்படும். அவர்கள் இப்பொழுதைக்கு அவர்களுக்கு மிக மிக குறுகிய பெரும்பான்மை 113 ஆசனத்தை பெற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு பிறகுதான் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறான்னு தெரியும். அதற்கிடையில அவர்கள் பொது தேர்தலுக்கு முதல் மிகப்பெரிய சமிக்ஞை செயல்களையும் அவர்களுடைய சமிக்ஞை, அதாவது என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், இந்த திசையைத்தான் நாடு செல்ல போகிறோம் என்ற அந்த திசையை அவர்கள் வெளிப்படையாக காட்ட வேண்டிய கட்டத்தில் சொல்லிலேயும் செயலையும். இவ்வளவு காலம் சொல்லில சொன்னவர்கள் இப்பொழுது செயல்ல காட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆக குறைந்தது சில முக்கியமான விடயங்களிலாவது அவர்கள் தங்களை செயலை காட்ட வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களுடைய அந்த நம்பிக்கையை வெல்ல வேண்டிய ஒரு தேவையும் அவர்களிடத்துல இருக்கிறது. ஏனென்றால் மக்களிடத்துல மிக பாரிய ஒரு எதிர்பார்ப்பு அவர்கள் சார்ந்து இருக்கிறது. இந்த இடத்துல மீளவும் நாங்கள் IMF-னுடைய பக்கம் சென்று வருவோமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், சர்வதேச நாணய நிதியம் அதாவது IMF-ஓடு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கையில இருந்து நாடு விலக முடியாது. அது தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுர அரசிற்கும் அது நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய விடயம். ஆனால் அந்த ஒப்பந்தங்களை அடைவதற்கான இலக்குகள், அந்த இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை கொஞ்சமேனும் மாற்றியமைக்க முடியும். நாட்டினுடைய தற்போதைய பொருளாதார சூழ்நிலை, மக்களுடைய எதிர்பார்ப்பு இவற்றை அடிப்படையாக கொண்டு மாற்றி அமைக்கலாம். இது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய விடயம். ஆனால் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி இலக்குகளை அடைய வேண்டுமாக இருந்தால் பொருளாதார விரிவாக்கம் என்பது இந்த நாட்டுக்கு தேவையாக இருக்கும். பொருளாதார பலத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் பொருளாதார பலத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முதலீட்டாளர்களை கவர வேண்டுமாக இருந்தால் நாட்டினுடைய இன பிரச்சனை சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இன்னமும் ஒரு தளம்பன நிலையில இருக்கிற போது இதை எப்படி அனுர அரசு என்பது கையாளும்? இவை தொடர்பான புரிதலை அவர்கள் எந்த அளவிற்கு கொண்டிருக்கிறார்கள்? தேர்தலுக்கு முதல் அவர்கள் செய்ய போற சில விடயங்கள், தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்க போற ஆசனங்களின் எண்ணிக்கை, அதற்கு பிறகு அவர்கள் எந்த வகையான திட்டங்களை செய்ய போறார்கள், இந்த நாட்டில் உள்ள மக்கள் இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள். குறிப்பா தமிழர்கள் வெளிநாடுகளில் பொருளாதார பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முதலீடு செய்வதற்கு பல விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த நாட்டுல தமிழர்கள் மட்டுமல்ல, மற்றவர் வெளிநாட்டவரும் இங்க முதலீடு செய்ய வராததுக்குரிய காரணம் இங்கே ஒரு ஆட்சி செயல்முறையில நம்பிக்கை இல்ல, நிச்சயமற்ற தன்மை நிலவுது, ஊழல் இருக்குது. அந்த பிரச்சனை எல்லாம் தான் இலங்கைக்கு பெரிய அளவில் வெளிநாட்டு முதலீடுகளை வராமல் செய்த காரணிகள்.
இதில் அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் இனிமேல் நாடு வேற திசையில் போகின்றது என்று சொல்லி அவர்கள் யாரும் முதலீடோட வரலாம் என்று சொன்னால் அது முதல் படி வெற்றியாக கருதப்படும். இன்னொரு விஷயம், IMF-ல இருந்து வெளியேற இயலாது என்று சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் 17 தடவை IMF-இடம் நாங்கள் உதவி பெற்ற போதும் அதிகப்படியான தடவை இலங்கை இடையில் வெளியேறி இருக்கின்றது. ஏன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியது, ஒரு வருஷத்துக்குரியது அல்ல. இந்த தினம் 4 வருஷம். அப்ப அதற்கிடையில் பல தடவை இலங்கை வெளியேறி இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல கூட இலங்கை வெளியேறியது. ஆகவே வெளியேறாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உள்நாட்டில் எங்களுடைய வருமானத்தை கூடுதலாக அதிகரித்து அந்நிய செலாவணியை கொண்டு வர வழிவகைகளை அதிகரித்து விட்டால் IMF-விட உதவி பெற வேண்டிய தேவை இருக்காது. ஆகவே இந்தியா உங்களுக்கு தெரியும் 91ஆம் ஆண்டுல IMF-விட போய் உதவி பெற்றது. அதுக்கப்புறம் இந்தியா போகவில்லை. ஆகவே இங்க எங்களுடைய 2 பிரச்சனை, உள்நாட்டு நாணயத்துல வருமானத்தை கூட்டுதல், அடுத்து வெளிநாட்டு அந்நிய செலாவணியை கொண்டு வருதல் உள்ளே. அது வரைக்கும் IMF வெளியேறுவது எங்களுக்கு ஆபத்தானது. அந்த 2 நாணயத்திலையும், உள்நாட்டு நாணயத்திலும் வெளிநாட்டு நாணயத்திலும் நாங்கள் உறுதிநிலை அடைந்து மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து, உதாரணமாக தெரியும் போர்ட் சிட்டி காத்து கொண்டிருக்கின்றது. போர்ட் சிட்டியை நோக்கி ஏராளமான முதலீடுகள் வர தொடங்கினா எங்களுக்கு பெரிய அளவில் அந்நிய செலாவணி வரும். உள்நாட்டுல எங்களுடைய பொருளாதார வரித்தளத்தை விரிவாக்கினால் உள்நாட்டிலேயும் வருமானம் கிடைக்கும். ஆகவே அதற்கு பிறகு நாங்கள் IMF-ல கூடுதலாக தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. IMF-ஓட உதவி எங்களுக்கு பெரிய உதவியும் அல்ல. ஏன்னா 2.9 பில்லியன் என்பது பெரிய உதவி அல்ல. உல்லாச பயணத்தின் மூலமே கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் டாலர் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எவ்வாறு விரைவாக வளமையை கொண்டு வருகிறோம் என்பதை பொறுத்துதான் IMF-ஓட உறவு இருக்க போகின்றது, IMF-ஓட தேவையும் இருக்க போகின்றது. ஆகவே நீங்கள் சொன்னது போல இவர்களுடைய செய்தி தேர்தலுக்கு பிறகுதான் அதை பற்றி நாங்கள் அறிய இயலும். ஒன்று, வரவு செலவு திட்டத்தில் என்ன முன்மொழிவுகளை வைக்கப் போகிறார்கள், இந்த இனப்பிரச்சனை ரீதியான எந்த வகையான தீர்வுகளை அவர்கள் முன்வைக்கப் போகிறார்கள், தென்பகுதியும் அவர்கள் கையாள வேண்டும், வடக்கு கிழக்கையும் கையாள வேண்டும், 3 இனங்களையும் கையாள வேண்டும். இது ஒரு பாரிய சவால். ஆனால் நான் அவசரப்பட்டு திடீரென ஒரு முடிவுக்கு நான் வர முடியாது. தேர்தலுக்கு பிறகு படிப்படியாக நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக உடைய பொருளாதார கொள்கைகள் எந்த திசையில் செல்ல போகிறது என்பது வரவு செலவு திட்டம் தான் எங்களுக்கு சொல்லும். அதே நேரம் தேர்தல் முடியும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு தரப்பிலே நாங்கள் பார்க்கிறோம், இன்னும் ஒரு பக்கத்திலே நாங்கள் பார்க்கிற போது வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் என்பது இம்முறை சரியாக பிரயோகிக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த விடயத்தை, அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பது என்பது எங்களுடைய வாக்குகளிலும் தங்கி இருக்கிறது. இப்படி இருக்கிற போது அவர்களுடைய தேர்தலுக்கு பிற்பாடான இந்த வரவு செலவு திட்டங்கள் இதனை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அது எந்த அளவுக்கு எங்களுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துமா, அல்லது நாங்கள் எப்படி இதிலே பயணப்பட வேண்டும்? இதுல நான் சொல்லுவது என்னுடைய பார்வை பொருளாதார ரீதியாக நான் பேசினேன். இன்னொரு விஷயத்தையும் நான் கூற வேண்டும். என்ன சொன்னால், தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் இந்த பாரம்பரிய கட்சிகளை புறந்தள்ளி ஆட்சியிலே இருக்காத ஒரு கட்சியை, ஒரு ஒரு இளம் தலைவரை தென்னிலங்கை தெரிவு செய்திருக்கின்றது. வடக்கு கிழக்கில் இருந்து பெரிய அளவு வாக்குகள் அவருக்கு அளிக்கப்படவில்லை. இப்ப தென்னிலங்கையில் நடக்க போற பொது தேர்தலில் இந்த ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், வீண் விரயம், இந்த 3 விஷயங்கள் தான் பெருமளவுக்கு பேசப்பட போகின்றன. அப்ப இப்பொழுது தென்னிலங்கையிலிருந்து புதியவர்கள், நிச்சயமாக புதியவர்கள் 113 பேர் வராவிட்டால் பார்லிமெண்ட் பிரச்சனை வரும். ஒரு வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் அடுத்த தரம் தேர்தல் வைக்க வேண்டும். அதெல்லாம் நாட்டு மக்கள் அறிந்திருப்பார்கள் நினைக்கின்றேன். ஆக மிக பெரிய அளவில் புதியவர்கள் வரப்போகிறார்கள். இந்த இடத்துல நீங்க சொல்லுவது போல வடகிழக்குல நான் நினைக்கிறேன், எனக்கு வரும் செய்திகளை வச்சு சொல்லுறேன். என் விருப்பத்தையும் சொல்லவில்லை, என்னுடைய எண்ணப்பாடுகளையும் சொல்லவில்லை. எனக்குரிய செய்திகள் வரும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவோணமலை, அக்கரைப்பற்று, மலையகம் என்று எல்லா இளைஞர்களையும் நான் பேசும் பொழுது எனக்கு தெரிகிற விஷயம், வடக்கு கிழக்கிலே இந்த முறை பாரிய மாற்றம் நிகழப் போகின்றது. குறிப்பாக இளைஞர்கள், இந்த வயோதிபர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுக்கும் இடம் தரப்பட வேண்டும். இளைஞர்கள் தென்னிலங்கையை போல இளைஞர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அந்த அந்த அவர்களுடைய இளைஞர்களுடைய ஆசை நிறைவேற்றப்படாத விடத்து நீங்கள் நினைப்பதற்கு மாறான அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்று சொன்னால், வடக்கு கிழக்கில சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் தான் அதிகமான வாக்களிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வாக்களிப்பில் இருந்து பொது தேர்தலில் ஒதுங்கிவிட்டார். ஆகவே அந்த அவ்வளவு வாக்குகள் எங்கே போகின்றன? அது உண்மையா பாரம்பரியமான தமிழ் கட்சிகளுக்கு போகுதா? இளைஞர் சொல்றது மாதிரி இந்த பாரம்பரிய தமிழ் கட்சிகள் இளைஞர்களை கூடுதலாக உள்வாங்காமல் பழையவர்களே வந்தால் அதுக்குரிய பிரதிபலிப்புகளை இளைஞர்கள் எவ்வாறு காட்டுவார்கள் என்ற இக்கட்டான நிலைமையில வடகிழக்கு இருக்கின்றது.
ஆகவே எவற்றையும் உறுதியாக கூற முடியாத நிலைமை தான் இருக்கின்றது. நாட்டில தென்பகுதியில ஏற்படுற மாற்றம் நிச்சயமா வடகிழக்கில் பிரதிபலிக்கும். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன. இதெல்லாம் தேர்தலை மாற்றப் போகின்றது. நாடு முழுவதும் மாற்றப் போகின்றது. ஆகவே இந்த நவம்பர் மாதம் நடக்க போற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பெரிய மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஊழல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், மக்கள் பிரதிநிதிகள் மீது கொடுக்கப்படுகிற மக்களுடைய முரண்பாடான கருத்துக்கள் அல்லது அவர்கள் இழைத்திருக்கக்கூடிய தவறான சில காரியங்கள் கூட அது மிக முக்கியமாக எங்களுடைய பிரதேசங்களே பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான கருதுகோள்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை உண்மையிலே நாங்கள் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம். ஆனால் நேரத்தையும் கருத்திலே ஒன்று நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு வரவிருக்கிற விடயங்கள் எவ்வாறு நகரப்போகிறது என்பதையும் அறிவதற்கு நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். மிக நன்றி. இணையவழியினூடாக நீங்கள் இணைந்து இன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உங்களுக்கும் நன்றி. அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே உரையாடப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயப்பரப்புகள் சார்ந்து இன்றைக்கு உரையாடல் நகர்ந்திருந்தது. இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடயப்பரப்போடும் சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.